ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுகா சரவணம்பக்கம் கிராமத்துல இருந்து பேசுறேன். ஒரு விஷயம் எங்க அம்மா பேசுறது கேளுங்க. எப்படி என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளைன்னு சொன்னா எப்படி ஆவறது? மேல இருந்து உயிர்ந்துட்டு என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளைதான் உயிர்ந்துருச்சு, விஜய் கண்டுக்காத போயிட்டாரு கொண்டேன்னு சொல்றாங்களே. எதுக்கு அவ்வளவு குழவை இல்ல? அவளுக்கு என்ன, அந்த பொம்பளைக்கு என்ன வெறி சொல்லு பாக்கும்? என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்முனுக்கிறோம், சைலண்டா இருக்கிறோம். இந்த பொம்பளை என் பிள்ளைதான் மேல இருந்துச்சு. எங்க சொந்தக்கார புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க, புள்ள இந்த மாதிரி ஊழ்ந்துட்டா நீங்க கண்டுக்காதக்கிறிய, எங்க ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா நீ கேட்க மாட்டேன்றிய. அவன் ரசிக்கிறதுல நான் போயிட்டேன், நான் என்ன பண்றது நான் சொல்லினுக்கிறேன். இப்படி எல்லாம் இருந்தோம்னா நாங்க சரி பெருசா நினைக்கல. சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு, இப்படிதான் ஆயிடுச்சு, நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, இவருக்கு தான் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பாடிகேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பார்த்துல ஓரமா தள்ளி நின்று சொல்லிருந்தாலும் பரவாயில்ல, உள்ள தள்ளி இருக்க அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிட்டு நாங்க விசனம் பட்டுருந்தோம். இந்த மாதிரி இந்த பொங்கலை என் புள்ள வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது. இதெல்லாம் நியாயமா? அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா, எவ்வளவு காசு வாங்கிக்கிறதா? அவன் பையன் ஒருத்தவன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கரெக்டா பேசணும். மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா, எவ்வளவு காசு வாங்கிருந்தா, இப்ப லட்சக்கணக்கில் வாங்கிக்கிறாங்களா இல்ல கோடி கணக்கில் வாங்கிக்கிற இந்த அளவுக்கு பேசுறாங்க. இவ்வளவு தீவிரமா பேசல. என் புள்ள போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுத்துக்கிறேன், அப்புறம் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு ட்ரெஸ் கூட உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்டை போட்டுக்கிறேன், அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு இது காட்டு. எதுக்கு தேவையில்லாத பொய்யா நாடகம்? எதுக்கு இந்த பேர் பொழைப்பு பொழைக்கதான்? எதனா வேற பொழைப்பு பொழைக்கலாம் நீ என்ன? உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம். ஒரு ஆணை பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்கணும், இப்படி போகணும், நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும். இது நீ சொல்லி கொடுக்காத, நீ திருட்டு போய் பொய்யான நாடகம் ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற. ஆம்பளைதான் கட்சி வெறியல, நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும்னுட்டு ஆம்பளை ஆயிடுவான். பொட்டசிக்கு அவன் ஒருத்தவ சொல்லி கொடுக்குற கேப்பா பேசி கேட்டுக்கணும். இந்த அளவுக்கு நடிக்கிறனா அப்ப எவ்வளவு கேப்பமா இருக்கிற? இதோட நாடிக்கிட்டு தூக்கு மாட்டி கூட நீ சாவலாம். இதெல்லாம் உனக்கு ஊரு நாடு பூரா அசிங்க. இந்த மாதிரி உன் மனசாட்சிக்கு உருட்டும். நம்ம புள்ள தொங்கல அன்னிட்டு அழுவற. எதுக்கு அழுவற? நாங்களே சாதாரணமா இருக்க, நீ அழுது சாதிச்சு காட்டுற. எதுக்கு அந்த மாதிரி பொய்யா நாடகம்? நீ எல்லாம் என்ன பொம்பலே சேர்த்திக்கல, மிருகத்துல சேர்த்திக்கணும். அந்த அளவுக்கு பொய்யான வாக்கு சொல்றேன். என்ன பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தேங்க, நான் லேட்டா இங்கே தான் இருந்தேன், நான் மேல ஏறி போனா மேல இருந்து ஏறி புடிச்சுட்டேன். ஏன் இப்படி பொய்யா நடந்தேன்? அவங்களாம் விஜய் ரசிக்கணும் சொன்னாலும் வெக்க என்ன, அதோட அவங்களாம் செலுத்தலாம். இந்த மாதிரி பொய்யான பேசுறது ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க. அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல, இது பொய்யான இவங்க பேசுறது இதுலயே உனக்கு காட்டி கொடுத்துச்சுடா. நீ பேசுறதுதானே உனக்கு காட்டி கொடுச்சு. எங்க அம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க நீ சொல்லிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை, இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற பாரு. இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க, உமா சொல்றத நம்ப மாட்டாங்க. என்ன அதோட விட்டுட்டு உங்க பொழைப்பு பாக்கலாம் நீங்க. நன்றி.